ஹலோ கைஸ், ஆஃப்டர் எ லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ அகெயின் இன்றைக்கி தான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டே விலாக் தான். வழக்கம் போல் ரொம்பவே சிம்பிளான லன்ச் மெனு தான். பட் அட் த சேம் டைம் ரொம்ப குவிக்காக, அதே சமயம் ஹெல்த்தியான லன்ச் மெனு. ஒரு சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி கூடவே பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை. இதுதான் வந்து இன்றைக்கி லன்ச் மெனு. ஒரு 1/2 hour to 40 minutes இருந்தாலே போதும் இந்த சிம்பிளான ஹெல்த்தியான லன்ச் மெனுவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான விஷயமே ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு 15 to 20 minutes தான் நல்லா அருமையான என்னோட ஸ்டைலில் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சோயா ஃபஸ்ட்டு எடுத்து அதை ஒரு 5 minutes சுடுதண்ணியில் போட்டு சோக் பண்ணி தண்ணி எல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் சுடுதண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இந்த சுடுதண்ணியில் ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆயிரும். ஏன்னா காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி புழு எல்லாமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் நேற்று நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணி ஊற்றி ப்ராசஸ் பண்ணுறப்ப இன்னுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கிளியராக டஸ்ட் எல்லாமே வந்துட்டு இல்லாமல் ரொம்ப குவிக்காக வந்து ரெடி ஆயிரும். ஸோ என்ன மாதிரியான வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸு இந்த மாதிரி சோயா, பன்னீர், அப்புறம் பயிறு வகைகள் இதில் தான் கிடைக்கும். பட் அதுலேயுமே வந்துட்டு சோயாவை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே ஈஸி. பட் என்ன தான் நான் சோயாவை இந்த மாதிரி பிரியாணிலேயோ இல்லை வெரைட்டி ரைஸில் இன்ஃப்யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு சாப்பிட முடியுது. இதை கிரேவி மாதிரியோ இல்லை லைக் டிக்கா மாதிரியோ அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு என்ன சொல்கிறது, தொண்டையிலேயே இறங்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி ஒரு ரெசிபி கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன், சோயா கிரேவி. அந்த மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கு. பட் அட் த சேம் டைம் டிக்கி மாதிரி லைக் அந்த கட்லெட் மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கலை. உங்களில் யாருக்கு வந்து இந்த சோயா டிக்கி, சோயா கட்லெட் ரெசிபியெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 5 minutes இந்த சோயா ஊறினா போதும், நல்லா வந்துட்டு ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் சோயா தான் இன்றைக்கி நான் பயன்படுத்தியிருக்கேன். இன்னுமே குட்டி குட்டி சைஸ் சோயா கூட இருக்குது. அதுவுமே நீங்கள் பிரியாணிக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன்மைல் இது சோக்காகிற அந்த 5 to 10 நிமிஷத்தில் நான் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கான வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், அப்புறம் 2 தக்காளி இவ்வளோ தான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கூட இன்னுமே பொட்டேட்டோ சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எங்கிட்ட இன்றைக்கி அவசரத்துக்கு பொட்டேட்டோ இல்லை. சரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு சோயா, அப்புறம் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், தக்காளி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி தேவையான வெஜிடபிள்ஸ். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸை வந்து ஒரு 15 minutes சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த சீரக சம்பா அரிசி இல்லைனா பாஸ்மதி ரைஸ்லாம் சேர்த்து பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்துட்டு பிரியாணி பாட்டில் தான் வந்துட்டு செய்கிறது. எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட் குக்கரில் செய்கிறதுனா நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தி செய்கிறப்போ நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய். கீ சேர்த்துக்கோங்க, பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, அப்புறம் நம்ம கீறி வச்சுருந்த பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 2 to 3 minutes வந்துட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான சால்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி மசாலா கூட சேர்க்கலை. நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்துகிற குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்புறம் பிரியாணியோட டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த சோயா, கூடவே காலிஃப்ளவர், கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. ஒரு 2 minutes ஆகுது நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, இஞ்சி,
கருவேப்பிலை, புதினா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சரியான அளவாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா அரிசி எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது. என்னோடய பிரியாணியில் வழக்கம் போல் சொல்கிறது தான், சாப்பாடு கம்மியாக இருக்கும், பட் அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியான உதிரி உதிரியான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கோவக்காய் ஃப்ரை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவக்காய் எல்லாமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணணுன்னு நினச்சா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து மார்னிங் கிளம்புறப்போ வேலை சீக்கிரமாக முடியணும்னு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா, 2ல் எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷமாவது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே எல்லா காயிலையுமே கோட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப்பப் பண்ணாமல் மறக்காமல் வந்துட்டு இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டு ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா இதில் இறங்கி ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். ஸ்பைசி டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி டைம் இல்லாத காரணத்தினால் நான் அப்படியே வந்துட்டு கலந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த இந்த கோவக்காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரை பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை விட இன்னுமே ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு கோவக்காய் பிடிக்காதோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் வந்துட்டு இந்த கோவக்காய்னாலே தெரித்து ஓடின ஆள் தான் நான். பட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கோவக்காவை ரொம்ப லைக் பண்ணியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி ஃப்ளேவரில் கொடுக்காம கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவன் இது லெமன் ரைஸ் அப்புறம் தயிர் சாதத்துக்கு கூடலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கோவக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தடவை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து அடிப்பிடிக்காமல் ரெடி ஆயிரும். தண்ணி வந்து ரொம்ப அளவாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லேயே வந்துட்டு உப்பு எல்லாமே சேர்த்ததுனால அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி இறங்கி வரும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிருச்சு. மீன்வைல் இந்த கோவக்காய் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி தொக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஒர்க்கிங் உமன் டாஸ்க்னாலே இதுதான், மல்டி டாஸ்கிங் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் இட்லிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அட் த சேம் டைம் டின்னருக்குமே வந்து தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா எப்படியும் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சு லேட்டாக தான் வருவோம். கண்டிப்பாக நைட்டு வந்து சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி தக்காளி தொக்கு இருந்ததுன்னா வந்து சிம்பிளாக தோசை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஜூஸும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆம்லா, கேரட் அப்புறம் கோகோனட் சேர்த்த ஜூஸ் தான். இது ஒரு மேஜிக் ட்ரிங்க்னு தாங்க சொல்லணும். 1 to 2 monthஸில் வந்து நல்ல ஸ்கின் க்ளோயிங் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.